அன்னைக்கு நாள் ஆரம்பிச்சதுல இருந்து வானம் இருட்டா மேகமூட்டமா இருக்குது. மழைக்காலம் தானே, மேகமூட்டம் சாதாரணம் தான் அப்படின்னு மக்களும் அவங்களோட டெய்லி ரொட்டீனா பண்ண ஸ்டார்ட் பண்றாங்க. திடீர்னு காலையில 9 மணிக்கு மேல கடல் மேல பறந்துட்டு இருந்த பறவைகள் எல்லாமே பறந்து போய் சிட்டிக்குள்ள வந்துகிட்டு இருக்கு. கொஞ்சம் கொஞ்சமா கடல் அலைகள் பெருசாகி கடல் வேகம் அதிகமாகுது. இப்பதான் என்னமோ ஒண்ணு வித்தியாசமா நடக்குதுன்னு மக்களுக்கு புரிய வருது. திடீர்னு பார்த்தா கடலோட தூரத்துல இருந்து ஒரு கருப்பு உருவம் திரண்டு வர ஸ்டார்ட் ஆகவும் இதை பார்த்த மக்கள் எல்லாரும் கதி கலங்கி போறாங்க. அவ்வளவுதான், அடுத்த நொடி உலக வரலாற்றிலேயே ஒரு மிகப்பெரிய சம்பவம் அங்க நடக்குது. அந்த ஒரு நாளை இன்னைக்கு வரைக்கும் உலகமே மறக்காது. ஆமாங்க, தமிழ்நாட்டையே புரட்டி போட்ட ஆளி பேர்லயா வந்து பல உயிர்களை எடுத்துட்டு போன அந்த சுனாமி நாளை பத்தி தான் இன்னைக்கு டீட்டெயிலா பார்க்க போறோம். நான் தான் உங்க விக்னேஷ். வெல்கம் டு வாய்ஸ் ஆஃப் விக்னேஷ். நம்ம தமிழ்நாட்டு மக்களுக்கு புயல் வருதுன்னு சொன்னா நல்லாவே எச்சரிக்கை ஆயிடுவாங்க. புயலை பத்தி நம்ம மக்களுக்கு நல்லாவே தெரியும். காரணம், பழைய ரெக்கார்ட் எடுத்து பார்த்தோம்னா ஒவ்வொரு 10 வருஷத்துக்கு ஒரு முறை ஒரு புயல் வந்துகிட்டு தான் இருந்திருக்கு. அதே மாதிரி நிலநடுக்கத்தை பத்தியும் தெரியும். அப்போ சில ஊர்கள்ல நிலநடுக்கம் ஏற்பட்டிருக்கு. ஆனா இதுவே சுனாமி வருதுன்னு சொன்னா நம்ம மக்களுக்கு யாருக்குமே தெரியாது. காரணம், கடந்த 100 வருட ரெக்கார்ட்ல தமிழ்நாட்டுல ஒரு சுனாமி வந்ததுக்கு எந்த ஒரு ஆதாரமும் இல்லை. அதனாலேயே நம்ம மக்களுக்கு சுனாமி அப்படின்னா என்னன்னே தெரியாம இருந்திருக்கு. 2004 வரைக்கும் 26 டிசம்பர் 2004 இன்னைக்கு சுனாமி வர நிறையவே சான்ஸ் இருக்குன்னு சரியா அன்னைக்கு தான் வெதர் ரிப்போர்ட்டர்ஸ் கிட்ட இருந்து சுனாமி வார்னிங் கொடுக்கப்படுது. ஆனா இதை கேட்ட மக்கள் சுனாமிங்கிறது ஒரு சாதாரண புயல் தான் போல அப்படின்னு சுனாமி வர அன்னைக்கு அசால்ட்டா இருக்க ஆரம்பிச்சிருக்காங்க. எந்த அளவுக்கு அப்படின்னா ஃபர்ஸ்ட் நாள் 25ஆம் தேதி கிறிஸ்துமஸ்ங்கிறதுனால அதை செலிப்ரேட் பண்றதுக்கு பல மக்கள் பீச்சுக்கு வந்திருக்காங்க. இது சண்டேங்கிறதுனால இன்னும் அதிகமா கூட்டம் வந்திருக்கு. இப்போ இந்த நேரத்துல என்ன நடந்ததுன்னா, இந்தியன் ஓஷன்ல கரெக்டா இந்தோனேஷியா கிட்ட நடுக்கடல நிலநடுக்கம் ஏற்படுது. உள்ள இருக்க பாறையெல்லாம் வெடிச்சு பிளந்த ஒரு மிகப்பெரிய பூகம்பம்ன்றதுனால அதுக்கு மேல இருந்த, அதாவது நடுக்கடல்ல இருந்த அவ்வளோ தண்ணியும் பயங்கரமா தழும்ப ஆரம்பிக்குது. இந்த வைப்ரேஷனை தாங்க முடியாம தான் அங்க இருந்து தண்ணி நகர்ந்துட்டு வந்து நேரா இந்தியாவை நோக்கி, குறிப்பா தமிழ்நாட்டை நோக்கி வந்துட்டு இருந்திருக்குது. இவ்வளவு வேகமா வர தண்ணி இங்க நகர்ந்துட்டு வர அறிகுறியா கடலோரத்துல இருக்க நமக்கு அப்படி என்ன அறிகுறி தெரிஞ்சிச்சுன்னா, காலையில இருந்து மேகம் ரொம்ப டார்க்கா மேகமூட்டமாவே இருந்திருக்குது. கடல் சீற்றம் ரொம்ப ஃபாஸ்டாவே இருந்திருக்குது. அப்பப்ப கடல் உள்வாங்கிறது அப்படின்னு சில வார்னிங் அங்க இருந்துகிட்டே தான் இருந்திருக்குது. ஆனா இது டிசம்பர் மாசம் தானே, மழை புயல் சாதாரணம் தான் அப்படின்னு எப்பவும் போல சண்டேவ மக்கள் சந்தோஷமா கழிச்சிட்டு இருந்தாங்க. அப்பதான் திடீர்னு இன்னொரு மிகப்பெரிய எச்சரிக்கை வந்திருக்குது. பறவைகள்லாம் சத்தம் போட்டே சுத்தி இருக்குது. ஒரு மிகப்பெரிய கடல் அலை வேகமா உள்ள வந்து மக்கள் மேல அடிச்சிட்டு போகுது. அப்பவும் மக்கள் உஷாராகாம அந்த கடல் மண்ணில தான் உட்கார்ந்துட்டு இருந்திருக்காங்க. அப்போ காலையில சரியா 9 மணி ஆகுது. வரலாற்றிலேயே ஒரு மிகப்பெரிய சம்பவம் நடக்க போற தருணம். கடலோட தூரத்துல ஒரு மிகப்பெரிய கருப்பு உருவம் ஃபாஸ்டா வர ஸ்டார்ட் ஆகுது. இதுல என்ன ஒரு வருத்தம்னா, அங்க இருந்த எந்த மக்களும் அப்ப கூட திரும்பி போகாம அந்த கருப்பு உருவத்தை வேடிக்கை பார்த்துட்டு இருந்தாங்க. கடைசியில கிட்ட வரத்தான் மக்களுக்கு தெரியுது இது பேர் தான் சுனாமி அப்படின்னு. குழந்தைகள், வயதானவர்கள்னு குடும்பமா வந்திருந்த பல பேரோட உயிர் ஒரு செகண்ட்ல போகுது. எந்த அளவுக்குன்னா, தண்ணி வேகமா வந்ததுல பல பேரை அலை அடிச்சு உள்ள இழுத்துட்டு போகுது. இதுல அங்க நிறுத்தி வச்சிருந்த கப்பல்கள், இரும்பு பொருள்னு தண்ணிக்குள்ள சேர்ந்து வந்து தண்ணிக்கு மேல மிதந்துட்டு வந்த மக்கள் மேலேயே அடிக்குது. இந்த சம்பவத்துல மிகப்பெரிய அலையை பார்க்கவும் இதை பார்த்த சில பேர் வண்டியில தப்பிச்சு போயிருக்காங்க. சில பேர் மரத்துலயும் உயரமான பில்டிங்ஸ்லயும், இன்னும் சில பேர் பிரிட்ஜ் மேல ஏறியும் உயிர் தப்பிச்சிருக்காங்க. மீறி அதுல மாட்டின அத்தனை பேரும் சின்ன பின்னமாய் பரிதாபமா உயிரை விட்டுருக்காங்க. குறிப்பா இது சென்னையில இருந்து கன்னியாகுமரி வரைக்கும் பாதிப்பு ஏற்பட்டிருக்கு. அதுலயும் நாகப்பட்டினம் டிஸ்ட்ரிக்ட் தான் மிகப்பெரிய பாதிப்பு ஏற்பட்டிருக்கு. விடுமுறைக்காக வந்த பல குடும்பங்கள் மட்டும் இல்லாம பல மீனவர்களும் இதுல பாதிக்கப்பட்டிருக்காங்க. சுனாமின்னு தெரியாம கடல்ல கப்பல்ல போன மீனவர்கள் ஒரு பக்கம், கடலோரமா குடிசை போட்டு வாழ்ந்துட்டு வந்த மீன குடும்பம் ஒரு பக்கம் அப்படின்னு தமிழ்நாட்டுல கடலோரமா இருந்த பல மீனவ கிராமமே தண்ணியில போயிருச்சு. கடலோரத்துல இருந்த மக்கள் இறந்து போனது மட்டும் இல்லாம அந்த கடல் தண்ணி நிக்காம வந்து சிட்டிக்குள்ள உள்ள வந்து பல டேமேஜை ஏற்படுத்தி பல பேருக்கு காயத்தையும் ஏற்படுத்துச்சு. சுனாமி வந்த சில மணி நேரம் கழிச்சு ஏற்பட்ட அழிவு எல்லாம் பாக்குறதுக்காக அப்போ சீஃப் மினிஸ்டரா இருந்த ஜெயலலிதா அவங்க ஹெலிகாப்டர்ல வந்து பார்வையிட்டு இருக்காங்க. டேமேஜ் ஆன அத்தனை பகுதிகளையும் பார்த்துட்டு சேதாரம் அடைஞ்ச பல குடும்பங்களை இழந்த, உயிரிழந்த குடும்பங்கள், இது எல்லாத்துக்கும் பல நிவாரண நிதி ஒதுக்கப்படுது உடனே. இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க, இந்த சுனாமினால ஏற்பட்ட மொத்த இழப்புகளோட
எண்ணிக்கை எவ்வளவு தெரியுமா? உலகத்திலேயே ஏற்பட்ட இது ஒரு மிகப்பெரிய சுனாமிங்கிறதுனால சுனாமி ஏற்பட்டு முடிஞ்ச உடனேயே அதோட பாதிப்புகள் எத்தனை அப்படின்னு சரியா கவுண்ட் பண்ண முடியல. பல நாட்கள் கடந்த பிறகுதான் எத்தனை பேர் இறந்து போயிருக்காங்க, எத்தனை பேர் காயமடைஞ்சிருக்காங்க, எத்தனை பேர் காணாம போயிருக்காங்க அப்படின்னு சில மாசத்துக்கு அப்புறம் தான் தெரிய வந்திருக்கு. மொத்த இந்தியால உயிரிழந்த மக்களோட தொகை 10,273. அதுலயும் தமிழ்நாட்டுல மட்டுமே 8,000க்கும் மேல இறந்திருக்காங்க. அதுலயும் குறிப்பா பார்த்தோம்னா நாகப்பட்டினம் டிஸ்ட்ரிக்ட்ல 6,000 பேர் இறந்திருக்காங்க. சுனாமினால தமிழ்நாட்டுல ஒரு ஓரத்துல கடலோர மாவட்டமா நாகப்பட்டினம் இருக்கிறதுனால அதுல இருந்த வேளாங்கண்ணி, வேதாரண்யம், தாரங்கம்பாடி, அக்காரப்பேட்டை, கீஞ்சான் குப்பம் அப்படின்னு இந்த கடலோர கிராமங்கள் அத்தனையும் சில நிமிடங்கள்ல சின்ன பின்னமாயிருச்சு. இவ்வளவுதான் இந்த சுனாமியோட பாதிப்புன்னு கேட்டா இல்ல. அந்த நடுக்கடல்ல ஏற்பட்ட நிலநடுக்கம் இந்தோனேஷியா கிட்ட அப்படிங்கிறது போது இந்தோனேஷியால தான் மிகப்பெரிய பாதிப்பு ஏற்பட்டிருக்கு. இந்தோனேஷியால உயிரிழந்த மக்கள் மட்டும் 1,70,000 பேர், காயமடைஞ்ச மக்களோட எண்ணிக்கை 43,000 பேர், காணாமல் போன மக்களோட எண்ணிக்கை 1,25,000 பேர், கிட்டத்தட்ட 17 லட்சம் பேர் அவங்க வீடை இழந்து வேற இடத்துக்கு போயிருக்காங்க. இத்தனை பாதிப்புகளுக்கும் காரணம் ஒரு சுனாமி ஏற்பட்டதுனாலதான். அது மட்டும் இல்லாம ஸ்ரீலங்கால 35,000 பேர் இறப்பு, தாய்லாந்துல 8,000 மக்கள் இறந்து போய் மலேசியா, நிக்கோபார் ஐலாந்து, சொமாலியா, கென்யா அப்படின்னு 16 நாடுகளை தாக்குன இந்த சுனாமி மொத்தம் 23 லட்சம் மக்களை காவு வாங்கியிருக்கு. எப்பவும் டிசம்பர் மந்த்துக்கு அப்புறம் நியூ இயர் வருங்கிறதுனால தமிழ்நாட்டோட பல இடத்துல குறிப்பா சென்னையில எல்லாம் பயங்கரமா செலிப்ரேட் பண்ணுவாங்க நியூ இயரை டிசம்பர் 31 நைட் அப்போ. ஆனா 2004 அன்னைக்கு நியூ இயர்க்கு 5 நாளைக்கு முன்னாடி தான் சுனாமி ஏற்பட்டு மிகப்பெரிய இழப்பு வந்ததுனால மொத்த தமிழ்நாடு பெரிய சோகத்துல இருந்தது. அடுத்து புது வருஷம் 2005 வந்தும் கூட ஒரு புயல் அடிச்சா கூட நம்ம ஊரு பழைய நிலைமைக்கு திரும்பிடும். ஆனா இங்க இறந்து போன மக்கள், காயமடைந்த மக்கள், வீடுகளை இழந்த மக்கள், காணாம போன மக்கள் அப்படின்னு இவங்களோட தெளிவான தகவலே பல மாசங்கள் கழிச்சு தான் தெரிய வந்திருக்கு. இடிபாடுகள் மற்றும் டேமேஜை சரி பண்ண 6 மாசம் வரைக்கும் ஆயிருக்கு. இந்த பாதிப்போட மனநிலையில இருந்து மக்கள் வெளிவர 1 வருஷம் ஆயிருக்கு. மொத்த தமிழ்நாடே நார்மல் லைஃபுக்கு வர கிட்டத்தட்ட 2-3 வருஷம் ஆயிருக்கு. இப்படி ஒரு சுனாமி பாதிப்புனால யாருமே மறக்க மாட்டாங்க. எந்த அளவுக்குனா இன்னைக்கு நம்ம அம்மா அப்பா இல்ல தாத்தா பாட்டி கிட்ட 2004ன்னு சொன்னாலே டைரக்டா சுனாமி பத்தி தான் பேசுவாங்க. அந்த அளவுக்கு ஒரு மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்திட்டு போயிருச்சு. இன்னைக்கு வரைக்கும் டிசம்பர் 26 தமிழ்நாடே ஒரு கருப்பு தினம்னு அறிவிச்சு சுனாமினால இறந்த பல மக்களை அன்னைக்கு நினைச்சு பார்க்கப்படுது. எனிவே இனி இப்படி ஒரு சம்பவம் நடக்காம இருக்கவும் எல்லா உலக மக்களும் சந்தோஷமா இருக்கவும் நம்ம எல்லாரும் கடவுள்கிட்ட வேண்டிப்போம். இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க நீங்க 2004 அப்போ சுனாமி வந்த அந்த டைம்ல என்ன பண்ணீங்க, எங்க இருந்தீங்க, உங்க குடும்பத்தார் யாராச்சும் பாதிக்கப்பட்டாங்களா, சுனாமி வந்த விஷயம் எப்போ எப்படி தெரியும்னு மறக்காம கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. நானும் அதை படிச்சு தெரிஞ்சுக்கிறேன். அடுத்த வாரம் இன்னொரு வீடியோல மீண்டும் சந்திப்போம். லவ் யூ கைஸ்.